தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ரொம்ப ஒரு முக்கியமான செய்தி என்ன அப்படின்னா, நேத்து நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலக்ஷன்ல இருந்து 7.5% ரிசர்வேஷன்ல அப்ளை பண்ண மாணவர்களுக்கு உண்டான கவுன்சிலிங் ஷெட்யூல் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 13ஆம் தேதி, அதாவது நாளைக்கு வியாழக்கிழமை காலையில 9 மணிக்கு 12 மணிக்குன்னு சொல்லி பேட்சஸ் போகுது. அதே போல கூட வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷன் கேட்டகரிக்குமே வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. விரைவில் 92.5% ஓவரால் காமனா வர கவர்மெண்ட் காலேஜ் மேனேஜ்மெண்ட் கோட்டா அண்ட் எல்லாருக்குமே சேர்த்து வந்து நமக்கு ரிலீஸ் பண்ணிடுவாங்க கவுன்சிலிங் ஷெட்யூல் அப்படின்னு சொல்றது. ஸோ எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்போம். திரும்ப நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சாய்ஸ் ஃபில்லிங் எப்படி பண்றது அப்படின்லாம் கேட்டிருக்கீங்க. அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை பற்றிய தனி வீடியோ உங்களுக்கு நான் கொடுக்குறேன். அதை பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எப்படிலாம் காலேஜ் ப்ரிஃபரன்ஸை கொடுக்கலான்றதை நீங்க கொடுங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் கவர்மெண்ட் காலேஜுக்கு நம்ம ரேங்க் லிஸ்ட் ரிலீஸ் ஆன உடனே போட்டுட்டோம். அதை நீ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ வந்து பிரைவேட் மெடிக்கல் காலேஜுக்கும் 7.5% ரிசர்வேஷன் இருக்கிற மாணவர்களுக்கு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்ன இருக்கலாம் அப்படின்றத கவர்மெண்ட் காலேஜுக்கு என்னன்றதை நம்ம பார்த்துரும். ஸோ அதுக்கப்புறமா பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் என்னன்றதை நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் கவர்மெண்ட் காலேஜில் கவர்மெண்ட் கோட்டாக்கு நான் ஆல்ரெடி கவர்மெண்ட் காலேஜுக்கு நான் சொல்லிட்டேன். இப்போ பிரைவேட் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டாக்கு எவ்வளோ வந்து எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னு சொன்னால் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது இனி வர எல்லாமே வந்து கவுன்சிலிங் ரிலேட்டடான நிறைய வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அது இல்லாமல் சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணுறதுல ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது, டவுட் இருக்குது, இல்லை சாய்ஸ் ஃபில்லிங் இது வரைக்கும் நாங்கள் பண்ணதே கிடையாது, ஃபர்ஸ்ட் டைம் நீங்கள் பண்ண போகிறீங்க, எங்களுக்கு பயமாக இருக்குது, இந்த சீட்டு கிடைக்குமா கிடைக்காதா, சாய்ஸ் ஃபில்லிங்கில் ஒரு சின்ன தவறுகள் நம்ம செஞ்சாலுமே அது வந்து சீட்டு கிடைக்காம போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும். ஸோ அந்த சாய்ஸ் ஃபில்லிங்கை எப்படி நம்ம கரெக்டாக பண்ணுறதுன்றதுக்குமே நாங்கள் வந்து கைட் பண்ணுறோம். உங்களுக்கு எங்களோட கைடன்ஸ் வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் என்னுடைய மெயில் ஐடி இந்த வீடியோவில் டெஸ்கிரிப்ஷனில் ஒரு மெயில் ஐடி இருக்குது. அந்த மெயில் ஐடியை போயிட்டு நீங்கள் உங்கள் டீட்டெயில் ஃபோன் நம்பர், அதாவது ரேங்க்கு, மார்க்கு, ஸ்டூடெண்ட்டோட பேர், அட்ரஸ், ஃபோன் நம்பர் எல்லாத்தையும் இங்கே கொடுத்துட்டீங்க அப்படின்னா டீம்லேருந்து உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. டீட்டெயிலை நீங்கள் பேசிக்கலாம். சரிங்களா? இது ஒரு சின்னதாக ஸ்மால் அமௌண்ட் பெய்டு சர்வீஸாக கண்டிப்பாக இருக்கும். சாய்ஸ் ஃபில்லிங் நாங்கள் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு சொன்னால் சரிங்களா? அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது இந்த கட் ஆஃப் எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் என்னன்றதை நாம் இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிரைவேட் மெடிக்கல் காலேஜ் கவர்மெண்ட் கோட்டா 4.5 லட்ச ரூபா ஃபீஸ் அப்படின்னு சொல்றது அரௌண்ட் 8 to 7 லேக்ஸ் கிட்ட வந்துடும். ஸோ அதற்குண்டான கட் ஆஃப் வந்து ஓசி கேட்டகரிக்கு நம்ம அந்த ரேங்க் லிஸ்ட் வச்சுட்டு பார்த்துருக்கோம். அந்த ரேங்க் லிஸ்ட்டை படி போன வருஷம் ரேங்க் லிஸ்ட் படி கம்பேர் பண்ணி பார்க்கும்போது இந்த வருஷம் அது எந்த எந்த மார்க்குக்கு நேராக மேட்ச் ஆகுதுன்னு தான் சொல்லியிருக்கேன். இதுல இருந்து உங்களுக்கு பிளஸ் ஆர் மைனஸ் வந்து ஒரு 2 to 3 மார்க்ஸ் வரலாம். ரைட்டுங்களா? அது பார்த்துக்கோங்க. 521 மார்க் ஓசிக்கும், பிசி கேட்டகரிக்கு 490 ரேஞ்ச் இருக்கு. 490ன்றது நீங்க 485ல இருந்தே நீங்க கூட இருந்தாங்கன்னா எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா? 490 சொல்லிட்டீங்கன்னா அதுதான் கடைசி, அதுக்கு மேல தான் இருக்கணும் அப்படின்னு பார்க்க தேவையில்ல. நீங்க 485 ரேஞ்சில் இருந்தா கூட ஓகே தான், ஒன்றும் இஷ்யூ இல்லை. ஏன்னா இதுல இருந்து இதுல இருக்கிற எல்லாருமே இதுலயே வருவாங்களான்னு தெரியாது, எத்தனை பேர் இதுல இருந்து வெளியே போவாங்கன்னு தெரியாது. அப்படி வெளியே போனாங்கன்னா மார்க் இன்னும் கொஞ்சம் குறையும். ஸோ அதெல்லாம் நம்ம எப்படி இருக்குன்ட்டு அது கவுன்சிலிங் டைம்ல தான் தெரியும். இப்போதைக்கு அதுதான் சொன்னேன், பிளஸ் ஆர் மைனஸ் 5 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்றது. பிசி கேட்டகரிக்கு 489, பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 485 அண்ட் எஸ்ஏ கேட்டகரி 416ல க்ளோஸ் ஆகும். எஸ்சிஏ கேட்டகரி 360 அண்ட் எஸ்டி கேட்டகரி 371, சாரி 471. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கிறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துங்க பிரைவேட் மெடிக்கல் காலேஜை பொறுத்த வரைக்கும். இது லாஸ்ட் இயர் ரேங்கோட கம்பேர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்றேன். இந்த வருஷம் ரேங்க் எடுத்து லாஸ்ட் இயர் ரேங்கோட செக் பண்ணும்போது அதாவது செக் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு வந்து அந்த மார்க் எதற்கு நேராக மேட்ச் ஆகுதுன்னு சொல்லிட்டு அதை தான் உங்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குறோம். பிரைவேட் யூனிவர்சிட்டி வந்து பாருங்க மதிப்பெண் சற்று குறைவா இருக்கு. ஆனால் மெடிக்கல் காலேஜில் படிக்கணும், பிரைவேட் யூனிவர்சிட்டி கிட்டத்தட்ட 5.5 லட்ச ரூபாய்க்கு மேலே ஃபீஸ் ஆனது வருது. அது இல்லாமல் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் வரும் உங்களுக்கு ஹாஸ்டல் அதெல்லாம் டிரான்ஸ்போர்ட்லாம் சேர்த்து அதுவுமே ஒரு 7 to 8 லேக்ஸ் கிட்ட வரும். ரைட்டுங்களா? பிரைவேட் யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் 5 யூனிவர்சிட்டிஸ் இருக்கு, இப்போ குறைஞ்சிருக்கு வேற. ஸோ அதெல்லாம் நம்ம அதை பற்றி நம்ம அப்புறம் டீட்டெயிலில் சொல்கிறேன். யூனிவர்சிட்டி பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரிக்கு ஒரு 490 to 491 அந்த ரேஞ்சில் இருந்தால் ஓகே. அண்ட் பிசிஎம் பொறுத்த வரைக்கும் 473 to 475 இருக்கிற மாதிரி பாருங்க. அண்ட் பிசிஎம் 480, எம்பிசி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 471 அண்ட் 473 ரேஞ்சுக்கு வரைக்கும் இருக்கலாம். எஸ்சி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 400லேருந்து 405 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கலாம். எஸ்சி கேட்டகரியில் எஸ்சிஏ கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 349 ஆர் 350 அந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறீங்களான்னு பாருங்க. எஸ்டி கேட்டகரி பொறுத்த வரைக்கும் 350 351 அந்த ரேஞ்சு. இது வந்து பிரைவேட் யூனிவர்சிட்டிக்கு. சரிங்களா? 7.5% என்ன சார் வரும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு சொல்றேன் இந்த வீடியோல. 7.5% லூப்பிங் மெத்தட்ல பெரும்பாலும் இருந்துரும். ஸோ அதனால நான் ஓசி விட்டுட்டேன். ஸோ பிசிஏ
பிசி கேட்டகரி பொறுத்தவரைக்கும் 470. நான் இது கொஞ்சம் வந்து ப்ளஸ்ல தான் இருக்கிற மாரி இருக்கு. நான் பார்த்தத சொல்லிருக்கேன். 470 அண்ட் பிசிஎம் பொறுத்தவரைக்கும் 469. எம்பிசி கேட்டகரியில 490 அண்ட் ஆ எஸ்சி கேட்டகரிய பொறுத்தவரைக்கும் 452. எஸ்சிஏ பொறுத்தவரைக்கும் 450 அண்ட் எஸ்டி கேட்டகரி 460, 65. ஸோ இந்த ரேஞ்சுக்குள்ள இருக்கிறீங்களான்னு பாருங்க. 7.5%. இது டோட்டலா ஃபீஸ் வந்து ஃப்ரீ. ரூ. 1 கூட நீங்க பே பண்ண தேவையில்ல. அது எந்த மெடிக்கல் காலேஜா இருந்தாலும் சரி. பிரைவேட்டா இருந்தாலும் சரி, கவர்மெண்ட்டா இருந்தாலும் சரி, நீங்க பே பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. அதனால 7.5% ரிசர்வேஷன்ல இப்ப வந்து கவுன்சிலிங் ஷெட்யூல ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நீங்க கவுன்சிலிங்ல கலந்துக்க போறீங்கன்னா, இப்ப நான் சொன்ன மார்க் வச்சு பாருங்க. வர 13ஆம் தேதிக்குள்ள உங்களுக்கு வந்து எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்ட்டு. நீங்க அங்க நேர்ல தான் போறீங்க. நேர்ல போய் தான் கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ண போறீங்க. 7.5ல கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்ற அனைத்து மாணவர்களுக்கும் நம்முடைய தமிழ் ஸ்டோர் சேனலின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ச்சியா நம்ம சேனல பாருங்க. இந்த வீடியோக்கு கண்டிப்பா உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் புடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புறேன். அப்படி இருந்ததுன்னா ஒரு லைக்கிங் குடுத்துருங்க. தேங்க் யூ.